முக்கிய செய்திகள். ஆதார் குறித்த மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் தவறானவை. உச்சநீதிமன்றத்தில் சமூக ஆர்வலர்கள் புதிய மனு. சட்டப்பேரவையை ஆளும் கட்சி எம்எல்ஏக்களே புறக்கணிக்கும் அவலம். எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு அதிகரிக்கும் சிக்கல். தமிழகத்தில் சீர்குலைந்தது சட்டம் ஒழுங்கு. மக்களை பற்றி கவலைப்படாத அரசு என பாஜக புகார். 20 வாரங்களை கடந்த கருவையும் கலைக்க அனுமதிக்கலாம். சட்டம் கொண்டுவர உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். டாஸ்மாக் மேலாளரிடம் தாலியை கழற்றி கொடுத்த பெண்கள். அதிகாரிகள் போலீசார் மீது ஆவேசத்துடன் குற்றச்சாட்டு. வணக்கம். ஆதார் குறித்த மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் தவறானவை என உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு தேசிய ஆணையத்தின் முன்னாள் தலைவர் திருமதி சாந்தா சின்ஹா, சமூக ஆர்வலர் திருமதி கல்யாணி சென் ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் நாட்டில் உள்ள 95.1% மக்களுக்கு ஆதார் எண் வழங்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு அளித்துள்ள புள்ளி விவரங்கள் ஊதி பெருக்கப்பட்டவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு கூறும் எண்ணிக்கை இறந்து போனவர்களையும் உள்ளடக்கியது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதார் வைத்திருக்கும் 99.9% பேர் ஏற்கனவே தங்களிடம் இருந்த 2 அடையாள அட்டைகளின் அடிப்படையிலேயே ஆதார் எண் பெற்றுள்ளனர் என்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தெரிய வந்துள்ள நிலையில், அடையாள அட்டை கூட இல்லாமல் இருந்த அனைத்து தரப்பினரையும் ஆதார் உள்ளடக்கும் என்பதை எப்படி ஏற்க முடியும் என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு நேரடி மானிய திட்டத்தின் மூலம் கடந்த 2 ஆண்டுகளில் 49,560 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறுவது தவறானது என்றும், கடந்த 3 ஆண்டுகளில் சேமிக்கப்பட்ட மொத்த தொகைதான் அது என்றும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சேமிக்கப்பட்ட 49,560 கோடியில் 47,796 கோடி ரூபாய் சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை சரிந்ததால் ஏற்பட்ட சேமிப்பு என்றும், 1,764 கோடி ரூபாய் மட்டுமே ஆதார் திட்டத்தால் ஏற்பட்ட சேமிப்பு என்று CAG அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆதார் அறிமுகத்துக்கு முன் 3.34 கோடி சமையல் எரிவாயு இணைப்புகளும் 2.33 கோடி ரேஷன் அட்டைகளும் சட்டவிரோதமாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ள புள்ளி விவரங்களும் தவறானவை என்றும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையை ஆளும் கட்சி உறுப்பினர்களே புறக்கணித்து வெளிநடப்பு செய்ய தொடங்கியிருப்பது முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி அரசுக்கு நெருக்கடியை அதிகரித்துள்ளது. சட்டப்பேரவையில் நேற்று தொழில்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு தொழில்துறை அமைச்சரும் கடலூர் மாவட்ட அதிமுக செயலாளருமான திரு சம்பத் பதிலளித்து பேசினார். ஆனால் அவரது மாவட்டத்தைச் சேர்ந்த பன்ருட்டி எம்எல்ஏ திரு சத்யா, சிதம்பரம் தொகுதி எம்எல்ஏ திரு பாண்டியன், விருதாச்சலம் எம்எல்ஏ திரு கலைச்செல்வன், காட்டுமன்னார்கோவில் எம்எல்ஏ திரு முருகுமாறன் ஆகியோர் அதை புறக்கணித்தனர். கடலூர் மாவட்ட வளர்ச்சியில் அமைச்சர் அக்கறை காட்டாததால் அவரது உரையை புறக்கணித்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். முன்னதாக கேள்வி நேரத்தில் தொகுதி பிரச்சினை குறித்து பேச பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்ததாக கூறி ஆண்டிப்பட்டி அதிமுக எம்எல்ஏ திரு தங்க தமிழ்ச்செல்வன் வெளிநடப்பு செய்திருந்தார். திகார் சிறையிலிருந்து திரு டிடிவி தினகரன் நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்த பிறகு அதிமுக அணி 3ஆக உடைந்துள்ள நிலையில் சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்களின் நடவடிக்கை எடப்பாடி திரு பழனிசாமி அரசுக்கு நெருக்கடியை அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதோடு மக்களை பற்றி கவலைப்படாத அரசு ஆட்சியில் உள்ளதாக பாஜக தேசிய செயலாளர் திரு முரளிதர ராவ் குற்றம் சாட்டியுள்ளார். ராமநாதபுரத்தில் மர்ம நபர்களால் தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் பாஜக பிரமுகர் ஒருவரை நேற்று அவர் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு முரளிதர ராவ் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக தெரிவித்தார். Yesterday, one of our workers in Ramanad has been attacked very badly. BJP condemns and Central Party is taking serious note of this situation and we will not leave these forces uncontested. இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் திரு ஜவாஹிருல்லா பாஜகவின் பினாமியாக அதிமுக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். அதிமுகவினுடைய அத்துணை அணிகளும் பிஜேபியினுடைய பினாமியாகத்தான் இருக்கின்றது. அந்த பினாமி ஆட்சி விரைவிலே முற்றுப்பெற வேண்டும். நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலரும். அதிமுகவின் அத்தனை அணிகளுமே மக்களை ஏமாற்ற நாடகம் ஆடுவதாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் திரு ஈஸ்வரன் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாரை ஆதரிப்பது என திரு தம்பிதுரையும் திரு தினகரனும் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் உள்ள திருமதி சசிகலாவை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருப்பது இதனை உறுதி செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மக்கள் மத்தியில் திருமதி சசிகலா குடும்பத்தினருக்கு இருக்கும் எதிர்ப்பை சமாளிக்கவே இத்தகைய நாடகம் அரங்கேற்றப்படுவதாகவும் திரு ஈஸ்வரன் கூறியுள்ளார். 20 வாரங்களை கடந்த கருவையும் கலைப்பதற்கு அனுமதி வழங்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது.
கொல்கத்தாவைச் சேர்ந்த சர்மிஸ்தா சக்கரவர்த்தி என்ற பெண் தனது 25 வாரத்தை கடந்த கரு குறைபாட்டுடன் பிறக்கும் நிலை உள்ளதால் அதை கலைக்க அனுமதி கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். 20 வாரம் கடந்த பிறகே கருவில் உள்ள சிசு பிறவி கோளாறுடன் பிறக்கும் என்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரு கலைப்பு செய்யாவிட்டால் ஒரு பெண் இறந்து விடுவார் என்றால் மட்டுமே 20 வாரத்திற்கு உட்பட்ட கருவை கலைக்க அனுமதிக்கும் சட்டம் அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. நீதிபதிகள் திரு சந்திரசூட், திரு சஞ்சய் கிஷன் கவுல் ஆகியோர் கொண்ட விடுமுறை கால அமர்வு அந்த மனுவை நேற்று விசாரணைக்கு ஏற்றது. மேற்கு வங்க அரசு அமைத்த மருத்துவக் குழு அப்பெண் மற்றும் கருவில் உள்ள சிசுவின் நிலை குறித்து வரும் 29ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கருவை கலைக்க அனுமதி கோருபவரின் வாழ்க்கை தரம் கர்ப்பத்திற்கு பிறகு எவ்வாறு உள்ளது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும், குழந்தை பெற்ற பின் அதை இழந்து விடுவோமோ என்ற அச்சத்துடனேயே ஒரு பெண் வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர். கடந்த 5 ஆண்டுகளில் இதுபோல பலர் மனு தாக்கல் செய்வதாக சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் 20 வாரத்திற்கு உட்பட்ட கருவை சட்ட ரீதியாக கலைக்கலாம் என்பதை நீட்டிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். 24 வார கருவையும் கலைக்க அனுமதிக்கும் வகையில் கடந்த 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட மசோதா நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் திருமதி கிரண்பேடி அளித்த இஃப்தார் விருந்தை முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்பு செய்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ள ஆளுநர் மாளிகையான ராஜ்நிவாசில் நேற்று மாலை இஃப்தார் விருந்துக்கு ஏற்பாடு செய்த திருமதி கிரண்பேடி அதற்கான அழைப்பிதழ்களை முதலமைச்சர் திரு நாராயணசாமி, அமைச்சர்கள் உள்ளிட்டோருக்கு அனுப்பியிருந்தார். ஆனால் முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் அரசு செயலாளர்கள் எவரும் கலந்து கொள்ளாமல் ஆளுநர் வழங்கிய இஃப்தார் விருந்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்தனர். இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இஃப்தார் விருந்தில் சைவ உணவு மட்டும் பரிமாறப்பட்டது. மேலும் தொழுகையின் போது கிரண்பேடி தனது செல்போனில் பேசிக் கொண்டே இருந்ததும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மது எதிர்ப்பு போராட்டத்தில் தாலியை கழற்றி குடியின் கொடுமையை உணர்த்திய பெண்கள் டாஸ்மாக் கடைகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதிலேயே போலீசார் அக்கறை செலுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை ஜாஃபர்கான்பேட்டையில் கோயில் அருகில் டாஸ்மாக் கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். சொந்த வீட்டில் நுழையக்கூட முடியாத அளவிற்கு குடிகாரர்கள் தொல்லை கொடுக்கும் நிலையில் மதுக்கடைக்கு போலீசார் பாதுகாப்பு அளிப்பதாக அவர்கள் கூறினர். என் வீட்டு எதிர்க்க டாஸ்மாக் வருகின்றாங்க. டெய்லி நானே எங்க வீட்டு உள்ள போக முடியாது, அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கு. நைட் ஆனா குடிச்சிட்டு அமங்கலம் பண்றாங்க. ஊருக்காரன் நாங்க போய் கேட்டாலே எங்களுக்கு தகராறு வருது. காவல்துறை வந்து நமக்கு பாதுகாப்பா, டாஸ்மாக் காரங்களுக்கு பாதுகாப்பா? ஏன்னா வாட்ச்மேன் மாதிரி நிக்கிறாங்க. அவங்கள தயவு செய்து மூடுறதுக்கு உண்டான சொல்யூஷன் எடுக்க சொல்லுங்க. சும்மா கவுன்சிலர் வராங்க, போலீஸ் வரையும் எங்களுக்கு ஜாலாவிதை காமிக்கவே வேண்டாம். இப்ப என்ன சொன்னாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நாள்ல எடுக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நேரம் எல்லாம் கத்துவாங்க. இதுக்கு மேல வந்து அப்புறம் கலைஞ்சு விடும். போலீஸே இந்த வார்த்தை சொன்னா அப்புறம் மக்களுக்கு என்ன பாதுகாப்பு? இவ்வளவு டிராபிக்ல மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. அவங்க பாட்டிலுக்கு பாதுகாப்பு கொடுக்கறாங்க. என்ன போலீஸ், என்ன அரசு? உடுமலைப்பேட்டை அருகே குறிச்சிக்கோட்டையில் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி ஆர்ப்பாட்டம் நடந்தபோது பெண்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். இதை கண்டித்து போலீசாருடன் பெண்கள் வாக்குவாதம் செய்ததால் அவர் விடுவிக்கப்பட்டார். விழுப்புரம் அடுத்த சாலமேட்டில் தங்கள் மீது குடிகாரர்கள் வீசிய பாட்டில்களுடன் ஆர்ப்பாட்டம் நடத்திய பெண்கள் தாங்க முடியாத அளவிற்கு அவர்கள் தொல்லை தருவதாக கூறினர். பொம்பளை பிள்ளைங்களை அனுப்பிச்சிட்டு ஸ்கூலுக்கு நாங்க வந்து ரோட்ல உட்காந்துக்கிறோம். இட்டுன்னு போறதுக்கு ஸ்கூலு இத மாதிரி தான். நாங்க எத்தனை நாளைக்கு பொம்பளை பசங்களை காவல் இருக்கிறது கேட்டாண்ட வந்து உட்காந்துட்டு இருக்கோம். பிள்ளைங்க எப்ப வரும் வந்தா அந்த டைமுக்கு நின்று இட்டுன்னு போறோம். நாங்க வர நேரம் ஆகுது, வேலை செஞ்சுட்டு வரேன். பாட்டில ரோட்ல உருட்டி விடுறாங்க. கேக்குறேன் ஒன்னா போன ரோட கேக்குறாங்க. இதெல்லாம் என்ன, எத்தனை நாளைக்கு நாங்களும் பொறுத்துன்னு போறது? வராங்க சைக்கிளால வந்து எப்படியா தான் இப்படி சைக்கிள் மாறணும், இப்படி மாறானுவா. மீன் வித்துட்டு வந்தாங்க, அந்த வழி வர முடியல என்னால. சைக்கிள் கொண்டாந்து வண்டி கொண்டாந்து அப்படியே ரிவர்ஸ் ஆச்சு அப்படியே கொண்டாந்து இடிக்கிறானுவா. நாங்க எப்படி வர்றது? வழி வர மாட்டேன், விட மாட்டாங்க. போலீசாரும் அதிகாரிகளும் கடையை மூடுவதாக கூறிய போது எழுதி கையெழுத்து போடுமாறு கேட்டு பெண்கள் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு நிலவியது. பல்லடம் அருகே அவரப்பாளையம் பகுதியில் புதிதாக மதுக்கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் செய்தவர்களிடம் நீதிமன்றத்திற்கு செல்லுமாறு போலீசார் கூறினர். அதை ஏற்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் அங்கு வந்த டாஸ்மாக் மேலாளரிடம் வாக்குவாதம் செய்ததோடு தாலியை கழற்றி கொடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கொடைக்கானல் பேருந்து நிலையம் அருகே அனுமதியின்றி இயங்கி வந்த மதுபான குடத்தை அப்பகுதி மக்களே இழுத்து மூடினர். பட்டுக்கோட்டை அருகே பேராவூரணியில் அதிகாரிகள் பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றதாக குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட வியாபாரிகள் இன்று கடையடைப்பு நடத்துகின்றனர்.
அங்கு கடந்த 3 நாட்களாக ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட நிலையில் நேற்று கடைகளுக்கு முன் வைத்திருந்த சரக்குகள் ரவுடிகளின் துணையுடன் கொள்ளையடிக்கப்பட்டதாக கூறி வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். எல்லா கடையிலையும் இருந்த பொருட்களை பூரா பங்கு வச்சு மாநில பங்கு விற்கும் பொழுது நாங்க அந்த கைக்குளமா பிடிச்சி கேட்டதுக்கு எடுத்துட்டு ஓடிட்டாங்க. இதனாலதான் நாங்க இப்ப ஆர்ப்பாட்டத்துக்கு சாலை மறியல்ல உட்கார்ந்துருக்கோம். 25 லட்சம் ரூபாய்க்கு மேல உள்ள பொருட்களை கொண்டு போயிட்டாங்க. இதுக்கு வந்து பேராவூரணி காவல்துறை ஆய்வாளர் முழு ஒத்துழைப்பு செய்திருக்கிறாரு. அவரும் காவல்துறை இந்த கொள்ளை சம்பவத்துக்கு காரணமா உள்ள கண்டன முழக்கங்களை எழுப்பிய வியாபாரிகளை சமாதானப்படுத்திய காவல்துறை அதிகாரிகள் வட்டாட்சியர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். அதை ஏற்று வியாபாரிகள் கலைந்து சென்றாலும் இன்று நடைபெறும் பேச்சுவார்த்தையில் தீர்வு ஏற்படும் வரை கடையடைப்பு நடத்தப்போவதாக அறிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பல ஆண்டுகள் கழித்து நடைபெற்ற எருதுவிடும் விழாவை ஏராளமான கிராம மக்கள் கண்டு ரசித்தனர். புதூர் செங்கல் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோயில் கூழ் ஊற்றும் திருவிழாவை ஒட்டி எருதுவிடும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. பல ஆண்டுகளுக்கு பின் நடத்தப்பட்ட எருதுவிடும் விழாவை சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டிருந்து ஆர்வத்துடன் கண்டு மகிழ்ந்தனர். போட்டியின் போது காளைகள் முட்டியதில் 10 பேர் காயமடைந்தனர். சென்னையில் நித்யானந்தாவின் சீடர்கள் ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படும் புறம்போக்கு நிலத்தை தங்களுக்கு சொந்தம் என கூறி கல்லுடைக்கும் தொழிலாளர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பல்லாவரத்தை அடுத்த ஜமீன் பல்லாவரத்தில் உள்ள 2 ஏக்கர் அரசு நிலத்தை ஆக்கிரமித்த நித்யானந்தாவின் சீடர்களை அண்மையில் அப்பகுதி மக்கள் விரட்டி அடித்தனர். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள அரசு நிலத்தை நித்யானந்தாவின் சீடர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதை கண்டித்து காந்தி காமராஜர் தொழில் ஒப்பந்த கூட்டுறவு சங்கத்தினர் அந்த இடம் தங்களுக்கு சொந்தமானது என்று கூறி சங்க பலகையை நிறுவ முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திடீர்னு வந்து நைட்டா வராங்க, கண்ணு சேர்க்கிறாங்க. பகல்ல வந்து 10 வண்டிகளை விட்டுட்டு ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து தடுத்து நிற்கும்போது எங்களெல்லாம் வந்து ரிமாண்ட் பண்றாங்க. எங்களுக்கு பயமா இருக்கு. எங்க இடத்துல கவர்மெண்ட் இடம் புறம்போக்கில் நீங்க வரக்கூடாது, உங்களோட ப்ராப்பர்ட்டில நீங்க போங்க. அவங்க இடத்த ஸ்டாப் பண்ணிட்டு இங்க வாருங்கன்னா இந்த இடம் ஆக்கிரமிப்பு பண்ண மாட்டாங்க. என்ன நிச்சயம் இருக்கு? நித்யானந்தாவின் சீடர்கள் அரசு நிலத்தை ஆக்கிரமித்திருப்பதற்கு அரசு அதிகாரிகள் உடந்தையாக இருப்பதாக கல்லுடை தொழிலாளர்கள் குற்றம் சாட்டினர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் முறையிடப் போவதாக தெரிவித்த அவர்கள் நிலத்தை மீட்டு தங்களுக்கு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். மேட்டுப்பாளையம் அருகே கட்டடக்காடுகளுக்கு மாற்றாக இயற்கை சூழலில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கல்வி பயில்வது புதிய சுற்றுலா பாணியை உருவாக்கி வருகிறது. மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை செல்லும் சாலையில் மேற்கு தொடர்ச்சி மலைச்சரிவில் கல்லார் அரசு தோட்டக்கலை பழப்பண்ணை அமைந்துள்ளது. இயற்கையான நீர்வீழ்ச்சி மற்றும் நீரோடைகளும் உள்ள இந்த பழப்பண்ணையில் உள்ள மரங்களை பார்வையிடும் மாணவ மாணவிகளுக்கு அங்கேயே வகுப்புகளும் எடுக்கப்படுகின்றன. மனதுக்கு இதமான இந்த மாறுதல் எதிர்கால வேலைவாய்ப்புக்கும் உதவும் என்று மாணவிகள் கூறினர். கிளாஸ் ரூம்னா எப்பவுமே மென்டல் ஸ்ட்ரெஸ் பயங்கர ஜாஸ்தியா இருக்கும். இங்க அவுட்டோர்னா பயங்கர ஃப்ரீயா இருக்கு, ஸ்பேஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, என்வாயன்மெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சேஞ்ச்காக இந்த செமஸ்டர் நாங்க ட்ரைனிங் வந்து ஒரு அவுட்டோர்ல வந்து நாங்க பிளான் பண்ணோம். ஸோ நாங்க இங்க வந்து ஒரு 17 days நாங்க வந்து கிளாஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா வந்து டெவலப் ஆயிருக்காங்க. இதுல ஃபைனல் இயர் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து வேலை கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த ஸ்டடிஸ் மட்டும், அதாவது மக்கப் மட்டும் பண்ணிட்டு அப்படியே அந்த நாலேஜ் பேஸே இல்லாம போயிட்டு கேட்ட கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்றாங்க. இந்த மாதிரி அவுட்டோர் ட்ரைனிங்லாம் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நிறைய நாலேஜ் கிடைச்சு நிறைய ஸ்கில்ஸோ இல்ல வேற ஏதாவது நீ மாதிரி டெவலப்மெண்ட் நீ பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஓரியன்டாவோ இல்ல நாலேஜ் ஓரியன்டாவோ நீ கொஸ்டின் கேட்கும் போது நல்ல நீ ரிலாக்ஸ்டா ரொம்ப கூலிங்கா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பி அப்போ நீ ஆன்சர் பண்ண அப்படின்னா ஈஸியா வந்து ஜாப் வந்து பிளேஸ் ஆயிடலாம். இயற்கை சூழலில் பாடம் படிப்பதோடு விளையாட்டு வேடிக்கை நிகழ்ச்சிகளிலும் மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர்கள் பயிலும் இடமாகவும் மாறியுள்ள கல்லாரில் சுற்றுலா மேலும் களை கட்டி வருகிறது. பள்ளி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் கூலி தொழிலாளர்கள் 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஈரோடு மாவட்ட மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த ஆண்டு 8ஆம் வகுப்பு மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கோபிச்செட்டிப்பாளையம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் செம்புலிங்கம், முருகேசன், சிவக்குமார், விஜயகுமார் ஆகிய 4 கூலி தொழிலாளிகளை கைது செய்தனர். இந்த வழக்கு விசாரணை ஈரோடு மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. நேற்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதி திரு திருநாவுக்கரசு குற்றம் சாட்டப்பட்ட 4 பேருக்கும் ஆயுள் தண்டனை மற்றும் தலா 10,000 ரூபாய் அபராதமும் விதித்தார். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு தமிழக அரசு 5 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார்.
பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பகுதி நேர ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2012ஆம் ஆண்டு தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட 16,549 பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்கள் தங்களுக்கு மே மாதமும் சம்பளம் வழங்க வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். நெல்லையில் ரயில் நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்திய பகுதி நேர ஆசிரியர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். ஈரோட்டில் மாவட்ட முதன்மை கல்லூரி அலுவலகம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வெறும் 7,000 ரூபாய் ஊதியத்தில் வாழ்க்கை நடத்துவதாக கூறினர். 5 ஆண்டுகள் முடிந்து 6 ஆண்டுகள் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. ஊதியம் கடந்த 2012 5,000-ம் 2017 2,000 ரூபாய் கூட்டி 7,000 ரூபாய் மாத ஊதியம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். மாணவ உளைச்சலுக்காண்டிதான் பகுதி நேர சிறப்பாசிரியர்களை பணி நியமனம் செய்தார்கள். ஆனால் பகுதி நேர ஆசிரியர்களே உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார்கள். கரூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருவள்ளூர் உள்ளிட்ட பல இடங்களிலும் பகுதி நேர ஆசிரியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவண்ணாமலையில் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட 2 பெண்கள் உட்பட 4 பேர் கொண்ட கும்பலை பொதுமக்களே விரட்டி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். திருவண்ணாமலை பேருந்து நிலையத்தில் நேற்று ஒரு பெண்ணிடம் 5.5 பவுன் தங்க தாலியை பறித்த 2 பெண்கள் உட்பட 4 பேர் கொண்ட கும்பல் அங்கிருந்து தப்பிக்க முயன்றது. ஆனால் அங்கிருந்த பயணிகள் அவர்களை விரட்டி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இச்சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆண்டிப்பட்டி அருகே பாப்பம்மாள்புரத்தில் தலைமை ஆசிரியர் வீட்டில் யாரும் இல்லாத போது மர்ம நபர்கள் கதவை உடைத்து 40 பவுன் தங்க நகைகள், 5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்துச் சென்றனர். இதேபோல் பரமக்குடி அருகே மேலக்காவனூர் கிராமத்தில் விவசாயி வீட்டின் கதவை உடைத்து நுழைந்த மர்ம நபர்கள் 21 சவரன் தங்க நகைகள், 15,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை கொள்ளையடித்துள்ளனர். திரைப்படம் மூலம் இளைஞர்கள் மத்தியில் நடனத்தை பிரபலப்படுத்திய அரங்கம் அமெரிக்காவில் ஏலம் விடப்பட உள்ளது. 1970ஆம் ஆண்டு திரைக்கு வந்த ஹாலிவுட் படம் சாட்டர்டே நைட் ஃபீவர். டிஸ்கோ நடனங்கள் நிறைந்த படமான இதன் மூலமே நடிகர் ஜான் டிராவால்டோ பிரபலமானார். திரைப்படம் வெளியான 47 ஆண்டுகள் கழித்து நியூயார்க்கில் உள்ள இந்த நடன அரங்கத்தை விற்க அதன் உரிமையாளர் விட்டோ ப்ரூனோ முடிவு செய்துள்ளார். இதற்கான ஏலம் அடுத்த மாதம் நடைபெறுகிறது. இந்த நடன அரங்கம் 10 கோடி ரூபாய்க்கு ஏலம் போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா மேற்கிந்திய தீவுகள் இடையேயான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக பாதியில் கைவிடப்பட்டது. 5 ஒருநாள் போட்டி மற்றும் ஒரு டுவெண்டி போட்டியில் பங்கேற்க இந்திய அணி மேற்கிந்திய தீவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. போர்ட் ஆப் ஸ்பெயினில் நேற்று நடைபெற்ற முதல் ஒருநாள் போட்டியில் இந்தியா முதலில் பேட்டிங் செய்தது. ரஹானேவும் ஷிகர் தவானும் நிதானமான தொடக்கம் கொடுத்து அடுத்தடுத்து அரை சதங்கள் அடித்தனர். அணியின் ஸ்கோர் 132 இருந்தபோது 62 ரன்களில் ரஹானே ஆட்டமிழந்தார். சிறப்பாக ஆடிய ஷிகர் தவான் 87 ரன்களில் வெளியேறினார். யுவராஜ் சிங் 4 ரன்களில் ஆட்டமிழக்க விராட் கோலியுடன் தோனி ஜோடி சேர்ந்து ஆடினார். அணியின் ஸ்கோர் 39 ஓவர்களில் 199 ரன்கள் என்றிருந்த போது மழை பெய்ததால் ஆட்டம் நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து மழை பெய்து மைதானத்தில் தண்ணீர் தேங்கியதால் ஆட்டம் கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. சென்னை, வேலூர் உள்ளிட்ட இடங்களில் வெப்பச்சலனம் காரணமாக நேற்றிரவு நல்ல மழை பெய்தது. தமிழகத்தின் பல பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை காரணமாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் நேற்று மாலை பலத்த மழை பெய்தது. சென்னையில் ஆவடி, பூந்தமல்லி, தாம்பரம், கிண்டி, பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் மாலை தொடங்கி இரவு முழுவதும் விட்டு விட்டு பலத்த மழை பெய்தது. இதற்கு வெப்பச்சலனமே காரணம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த வருஷம் தமிழகத்தினுடைய சுற்று வட்டாரங்கள்ல சென்னையை தவிர மற்ற எல்லா மாவட்டங்களிலும் பெருவாரியாக மழை பெஞ்சிருக்கு பரவலா. ஆனா சென்னையில மட்டும் மழை இல்லாம இருந்தது. சென்னை மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மழை. ஏன்னா தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சென்னையில எல்லா மாவட்டங்களும் சென்னையில தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த சென்னையில தண்ணியுடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய அளவில் இந்த மழை பெஞ்சிருக்கிறது மிக சந்தோஷமான ஒரு விஷயம். இதேபோல சேலம், வேலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் பகுதிகளிலும் மழை பொழிந்தது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஆதார் குறித்த மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் தவறானவை என உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையிலிருந்து ஆளுங்கட்சி உறுப்பினர்களே வெளிநடப்பு செய்ய தொடங்கியிருப்பது எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு நெருக்கடியை அதிகரித்துள்ளது.
மது எதிர்ப்பு போராட்டத்தில் தாலியை கழற்றி குடியின் கொடுமையை உணர்த்திய பெண்கள் டாஸ்மாக் கடைகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதிலேயே போலீசார் அக்கறை செலுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் இரவு 7 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். இணையதளத்தில் பார்க்க sunNewsLive.in. வணக்கம்.